அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற போது இந்த புத்தாண்டு பலன்கள் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படிங்கிற வகையில் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ வரக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புது வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசிடுவோம் நண்பர்களே. காலம் மிக மிக சுருக்கமாக இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட கன்னி ராசி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீன வரைக்கும் பேசணும் இல்லைங்களா? அதனால் இந்த அமைப்பின்படி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நேரடியாக பலனுக்கு வந்துடுவோம். சரிங்களா நண்பர்களே? சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும்? நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜனன ஜாதகம் சொல்லக்கூடிய பிறந்த ஜாதகத்தில் ஒரு அவயோக திசை நடந்தாலும் கூட கோச்சார அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அதை ஈடுகட்டக்கூடிய அமைப்பில் ஜாதகர் இருப்பாருங்கிற ஒரு மெயினான பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஜனன கால ஜாதகத்தில் 6-8 தசாபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கோச்சார அமைப்பில் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த 6-8 தசாபுத்திகள் கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட கோச்சார அமைப்பு அதை தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதே சமயத்தில் 6-8 தசாபுத்திகள் நடந்து அந்த 6-8 தசாபுத்திகள் கோச்சார அமைப்பில் கடுமையாக பாதிக்கப்படும் போது ஜாதகர் கடுமையாக பாதிக்கப்படுவார் என்பதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோச்சாரத்துக்கும் ஜனன ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது இதுதான். இந்த அமைப்பை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் 9ல் இருந்த குரு நேரடியாக 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதே சமயத்தில் 7ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு, 8ல் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு, 2ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 10ஆம் இடத்து இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நல்ல பலனை தான் செஞ்சுருப்பார். ஓடி போனவனுக்கு 9ல் குருங்கிறது மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சர்வ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் செஞ்சுருப்பார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செஞ்சு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். 9ஆம் இடத்தில் இருந்த குருவை சனி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்திருப்பீங்க. அப்போ சனி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அந்த குருவினுடைய பலன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையாகத்தே இருந்திருக்கும். இப்போ 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருந்தால் குரு என்ன செய்வார்? 10ஆம் பாவகம் என்பது என்ன? 10ஆம் பாவங்கிறது தொழில். வேற என்ன செய்யும்? 10ஆம் பாவங்கிறது தொழில். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே சமயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுன்னு ஒரு வரிசைப்படுத்திடணும். சூரியன், குரு, செவ்வாய், இந்த 3 பேரும் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 10ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாருன்னா பதவி, பட்டம், பதவிங்கிறக்கூடிய அமைப்பில் குரு நல்ல பலன்களை செய்வார். இந்த பார்த்துக்கங்க, இயற்கை சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு அவர் ஒரு ராசிக்கு கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் இயற்கை சுபர்ங்கிற முறையில் தன்னுடைய இருக்கும் வீட்டை வளப்படுத்தி கொண்டு தன்னுடைய பார்வை பலனால் நம்ம பார்க்கக்கூடிய ராசியமும் அவர் பலப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தை நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். தான் ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற கூட பதவியை பறிப்பார் அப்படின்னு ஜோசியர்லாம் சொல்லுவாங்க. சர்வ நிச்சயமாக அப்படிலாம் கிடையாதுங்க. பட்டம், பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பதவியை கொடுப்பார், நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த வருட பலன் எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு? பட்டம் பதவியோட இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்? அவர் 8ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறனால. எத்தனையும் எடுக்கணும். 8ஆம் வீட்டுக்கு அதிபதி யோக கிரகம் தான். 5க்கு 8க்கு அதிபதி இல்லையா? அவர் 5ஆம் வீட்டு வேலையை அவர் தான் செய்யணும், 8ஆம் வீட்டு வேலையை அவர் தான் செய்யணும் இல்லையா? அப்போ 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ல் இருக்கிறான்னு சொல்லும்போது சர்வ நிச்சயமாக ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வுடன் தருவார். சரிங்களா? அப்போ அப்படியே 5வது பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல தொழில் மூலம் நல்ல தன வருவாயை கொடுப்பார். அப்படியே 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீடு அங்கே அப்படியே வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை, நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, தாய் மீது பந்த பாசமாக இருக்கக்கூடிய தன்மை. 4ஆம் பாவம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சர்வ நிச்சயமாக கல்லூரி, இந்த +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல தரமான கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு.
இதெல்லாம் சர்வ நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது சர்வ நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை வரும். கடனும் வரும், வரத்தான் செய்யும். கடன் இல்லாமல் இந்த காலத்தில் பிழைக்கவே முடியாது. இன்னைக்கு இஎம்ஐ கட்டி கார் வாங்கக்கூடிய அமைப்பு, இஎம்ஐயில் வீடு கட்டுறாங்க, செல்ஃபோனை தட்டினா இன்றைக்கி லோன் வந்துடுது. கடன் வாங்காமல் எப்படி ஒரு மனுஷன் பிழைக்க முடியும்? திடீர்னு ஒரு வைத்திய செலவு வந்துடுது, கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? அப்போ இந்த ஒரு வருஷ காலத்தில் இந்த சுழற்சியில் குரு ரிஷப வீட்டில் இருந்து கொண்டு 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 2ஆம் பாவம் வளர்ச்சி அடைகிறது, 4ஆம் பாவம் வளர்ச்சி அடைகிறது, 6ஆம் பாவம் வளர்ச்சி அடைகிறது. நல்ல வேலை கிடைக்கும். இடமாற்றத்தோட சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. எப்படிப்பட்ட கெடுபலன்கள் இங்கே பிறந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் காசு பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க, குறைவு இருக்காது. 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். பிள்ளைகளுக்கு நல்ல செல்வம் செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். 35 வயதுக்காரர்களுக்கு இடம் விட்டு பட்டம் பதவின்னு சொல்லி ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல உயர்வான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் சர்வ நிச்சயமாக அவருக்கு நல்ல பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். இதில் இன்னொரு கருத்தையும் சொல்லிடுவோம். 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு, இது மட்டும்தான் சரியில்லை. தனது 3வது பார்வையாக அவர் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ 9ஆம் வீட்டை சனி பார்த்தா 9ஆம் வீட்டை கெடுப்பார், தந்தையை கெடுப்பார், தனக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கெடுப்பார். ஒருவேளை சனி திசை நடக்குது, திருமண தடைகளை கெடுப்பார். ஆனால் தடைகளை கெடுத்தாலும் கூட இந்த வருஷத்தில் குரு 10 நின்று தனது 5வது பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு வரும்போது எவ்வளோ பெரிய தடைகள் நடந்தாலும் திருமணம் ஆகாத அமைப்புகளுக்கு, ஏன்னா 2ஆம் வீடு குடும்பம் இல்லையா, அப்போ நல்லதொரு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, பேச்சினால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, பேச்சு வெற்றி வரக்கூடிய அமைப்பு, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, பேச்சால் முன்னேறக்கூடிய அமைப்பு, வியாபாரிகளுக்கு சொன்ன சொல் தவறாமல் நடக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் காசு பணம் நல்லா புழங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுபிச்சங்கள் வரக்கூடிய அமைப்பு, அத்தனையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு வருஷம் கடந்துருவீங்க. கடந்த பிறகு நான் சொல்கிறத யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கிய தகவல், இந்த மாசகரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரியன், மாசகரகம் சொல்லக்கூடிய புதன், இந்த மாசகரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன், இந்த இவர்கள் அந்த குருவை தொடும்போது, இப்போ புதன் குருவை தொடுறாரு, 2-11க்கும் அதிபதி. அங்கே குருவை தொடக்கூடிய நல்ல காசு பணம் செல்வாக்கி கிடைக்கும். இந்த ஒரு மாதத்தில் சுழற்சியில் குருவோட புதன் சேரும்போது உங்கள் செல்வாக்கி கூடுது. அதே சமயத்தில் சூரியன் அங்கே போய் சேர்றாரு வச்சுக்கோங்க. இந்த இப்போ சித்திரை மாதம், அடுத்த வைகாசி மாதம் சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறது குருவோட சூரியன் சேர்ற அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் பாவத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுடன் குரு சேரும்போது நடக்கக்கூடிய அமைப்பு சிறந்த ஒரு பலனை சிம்மராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். சரிங்களா? அதோட சுக்கிரன் சேரக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் சுபத்துவமாகிறார். இந்த சுழற்சியில் அவங்க போல ஒன்று சேர்வாகலை, சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த கிரகம்ல ஒன்று சேரும்ல குரு கூட. இது நம்ம சர்வ நிச்சயமாக எடுக்கணும்ல. அப்போ இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அந்த சுழற்சி கரகம் டச் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய அமைப்பில் நல்லதொரு செல்வாக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும்ங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க. இதில் ஒரே ஒரு குறைபாடு, சர்வ நிச்சயமாக கணவனை பற்றிய கவலை மனைவிக்கும், மனைவியை பற்றிய கவலை கணவனுக்கும் சர்வ நிச்சயமாக இருக்கும். 7ல் சனி இருக்கக்கூடாது, இதுன்னு சொல்லித்தான் ஆகணும். சரிங்களா? அப்போ கணவனை புரிந்து கொள்ளாத தன்மை, மனைவியை பற்றி புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இருவருக்கும் பிரச்சனைங்கிறது வராது, 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதால். அப்போ கூட முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கடைசியில் சேர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக நடக்கும். இது சிம்மராசிக்கு இந்த வருட பலன் நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜனவரி காலத்தில், அது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திசை மட்டும் ஒரு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்புன்னு வரும். அதையும் இந்த குரு தசை ஈடுகட்டக்கூடிய அமைப்பில் சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரிங்களா நண்பர்களே? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்னி டாப். கன்னி ராசிக்காரர்களுக்கு டாப்பான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு, கன்னி ராசிக்காரர்களுக்கு டாப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கன்னி ராசிக்கு என்ன செய்கிறது? 9ஆம் இடத்தில் குரு வருகிறார், ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படியே ராசியை பார்த்தாச்சு, 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு.
3ஆம் இடத்தை பார்த்துட்டு அப்படியே 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒன்று. இது எவ்வளவு பெரிய டாப்பு. அப்ப எந்த ஒரு கரகமும் ஒரு சுப கரகம் பெயர்ச்சி அடைந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படும். 9ஆம் வீட்டில் எந்த ஒரு பாக்கியமும் தடைவிடாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, 8ஆம் பாவத்தில் குரு இருந்தார் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அலைச்சல் திருச்சல் வெளியூர் வெளிமான சுற்றி அலைஞ்சு பெரிய கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் போய் 8ஆம் பாவத்தில் தனக்காரர்கள் சொல்லி மறையக்கூடிய அமைப்பு ஒரு யோக கிரகம் சொல்லக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி 8இல் மறையக்கூடிய தன்மை, கணவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை, ஒரு தொழில் விஷயமாகவோ அல்லது சண்டை சச்சரவாகவோ பிரிந்தவர்கள் இந்த கன்னி அமைப்பு வரும்போது, இந்த கன்னியில் 9ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு வரும்போது சர்வ நிச்சயமாக ஒன்று சேரக்கூடிய தன்மை நடக்கும். 9ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. ஒரு சுபர் வர்றது மேன்மை. தன்னுடைய 7வது பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒருவேளை கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு திசை வருதுன்னு வச்சுருக்குங்க, அடிச்சது யோகம். ஏற்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்பு மிகச்சிறப்பாக உள்ளது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ல் சனி மறைகிறார். 6ல் சனி மறைஞ்சு என்ன பண்ணுவார்? 6ஆம் வீட்டை கெடுப்பார். கடன் இருக்காதுங்க, கடன் இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, நோய் இருக்காது, நொடி இருக்காது. டாப்பு. கன்னி ராசிகள் தொட்டது துலங்கக்கூடிய நேரம் இந்த 2024 முழுக்க அவங்களுக்கு நல்ல யோக அமைப்புங்க. தொட்டது துலங்கும். 4ஆம் பாவம் அதே மாதிரி 3ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. நீங்க எண்ணிய எண்ணம் விரைவில் ஈடேறக்கூடிய அமைப்பு. 3ஆம் பாவம் வளர்ச்சி அடைகிறது, புகழ் பெறக்கூடிய தன்மை. ஏற்கனவே ராசியை குரு பார்க்கிறார், அதுவே புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை. 3ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார், இது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு. சரிங்களா? அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 10 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. கன்னி ராசியருக்கு நல்லதொரு நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும் நன்மை ஏற்படுங்க. 25 வயசுக்கு மேலே குருதசை வந்தால் டாப்பு. 35 வயசுக்கு மேலே நடக்கக்கூடியவர்களுக்கு எல்லா வித பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், செய்யக்கூடிய தொழில் விருத்தி கிடைக்கக்கூடிய யோகம், தன்னுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய யோகம். 3ஆம் பாவம் சிறப்பாக இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு பூரா வெற்றி அடையக்கூடிய தன்மை, எழுத்து சிறப்பு வரக்கூடிய தன்மை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வெற்றி. டாக்குமெண்ட் வீடு சம்பந்தமாக ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாரு, எந்தவித வில்லங்க வராது. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, 3ஆம் பாவம் நல்லா இருக்குது. எந்த வில்லங்க சான்று அந்த சான்று இந்த சான்றுன்னு வரக்கூடிய இந்த சான்றுன்னு வரக்கூடிய பாவம் 3ஆம் பாவம். அதில் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பு. சரிங்களா? அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். குரு பாருங்க 1, 5 பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? 5ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம். சரிங்களா? அப்போ திருமண யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கன்னி ராசிகளுக்கு டாப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் 7ல் இருந்த குரு ராசியை பார்த்து நல்ல நிலைமையில தான் இருந்தீங்க. 7ல் குரு இருந்துக்கிட்டு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் நல்ல நிலைமையில தான் இருந்தீங்க. சனி பயிற்சி இந்த வருஷம் கிடையாது, ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்குது? 7ஆம் வீட்டில் இருந்த குரு 8க்கு வர்றார். துளாராசிக்கு குரு நல்லது செய்ய மாட்டாருன்னு நாங்கள் சொல்லுவோம். ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு குரு எதிரி. அப்போ 6க்கு 8க்கும் கனெக்ஷன் ஆகக்கூடிய தன்மை இல்லைங்களா? அப்போ 6க்கு 8க்கும் கனெக்ஷன் ஆகக்கூடிய தன்மையில் இங்கே துளாராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணும்? மறைமுகமான வருமானத்தை கொடுப்பார். இது ஒன்று நடக்கும். இதெல்லாம் இந்த அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்லாம் எதுவும் நினைக்காதீங்க. 6ஆம் பாவம் அடுத்தவருடைய பணம், 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம். அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் கிடைக்கும். 8ஆம் பாவம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற அமைப்பில் கிடைக்குங்க. அதே மாதிரி 8ல் இருக்கக்கூடிய குரு தனது 7வது பார்வை 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. மறைமுகமான தன வருவாய் உண்டு. மறைமுகமான தன வருவாய் என்ன கொள்ளடிக்க போறீங்களா? கேட்கணும்ல கேள்வி. என்னையா மறைமுகமான தன வருவாய்? ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி,
ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு, சூப்பரு. வட்டிக்கு கொடுத்த பணம் திரும்ப வரலன்னு கேட்டுக்கிட்டு தெரியுங்களா? இந்த அமைப்பு திடீர்னு பணம் வந்துடும். ஒரு 2 வருஷம் 3 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் பணமே கொடுக்க மாட்டேன் சாமி, பணமே கொடுக்கல, வட்டியும் தர மாட்டேன், முதலும் தர மாட்டேன். சர்வ நிச்சயமா இந்த டயத்தில் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்காதவன் திடீரென்று காசை வந்து ஒப்படைச்சிருவேன். அடுத்தவருடைய பணம், தில்லால் அங்கடி பின்னி சம்பாதிக்கிறது, நம்பர் 2 பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, அத்தனையும் வெற்றியை கொடுக்கும். அரசு அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய லஞ்சம் வாங்கி தப்பிச்சுக்கிருவீங்க. உண்மையை தான் பேசணும், ஒளிவு மறைவி ஆட்டம் இருக்காது. லஞ்சம் வாங்கி நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு இப்போ சர்வ நிச்சயமாக நடக்குங்க. எந்த ஜோசியரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்லுகிறேன். நம்பர் 2 பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது அத்தனையும் நடக்கும். 6, 8 இல்லையா? 6ஆம் பாவம் அடுத்தவருடைய பணம், 8ஆம் பாவம் மறைவான பணம். அப்போ 8ஆம் பாவம் சுபத்துவம். அப்போ இங்கே என்ன நடக்குது? 8ல் இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 12ஆம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். 8ல் இருக்கக்கூடிய குரு தனது 7வது பாவை 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 8க்கு 12க்கு 2க்கு கனெக்ஷன் ஆகுதா? அடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படியே வந்து 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ 2, 12, 4ங்கிற அமைப்பு வருங்களா? மறைமுகமான சொத்து வரக்கூடியது, மறைமுகமான உயில் மூலம் சொத்து வரக்கூடிய அமைப்பு, பினாமி சொத்து வரக்கூடிய அமைப்பு. இந்த பணத்தை வச்சிருங்க, நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடியது. இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் நடக்குது வீட்டு மேல, அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாவத்துவம் ஆகக்கூடாது, பாவத்துவங்க இல்லை, குரு வந்து கெட போகலை. சரி, ஒரு வேளை இப்படி வச்சுக்கிருவோம், சூரியன் போய் சேர போறாரு. எல்லாம் சொல்லித்தாங்க, சூரியன் போய் சேர போறாரு. சூரியன் யாரு? துலாமுக்கு 11ஆம் வீட்டுக்கு, 11க்கு 8க்கும் சுபத்துவமாகிறார். சரியான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. செவ்வாய் போய் சேர போறாரு. 2க்கும் 7க்கும் அதிபதி 8ஆம் வீட்டில் போய் சுபத்துவமாக போறாரு செவ்வாய். மறைமுகமான ஒரு உறவு, மறைமுகமான ஒரு சம்பந்தம் வரப்போகிறது என்று அர்த்தமாகிறது. எல்லாமே சொல்லிதாங்க. புதன் போய் அந்த குரு கூட சேர போறாரு. என்ன நடக்குது? 9ஆம் வீட்டுக்கு அதிபதி துலா ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன். அவர் அடுத்த மாதம், இந்த அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதத்தில் ஒன்று சேர போகிறாரு. அப்போ 6, 8, 9 அந்த 9ஆம் பாவம் சுபத்துவம் அடைகிறது. மறைமுகமான தன வழிகளில் பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதைத்தான் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க போகிறீங்கிற இதில் என்ன இருக்குது? துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், துளாராசிக்காரர்களுக்கு வரவு செலவில் வெற்றி, துளாராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி. என்ன 8ஆம் வீடு சுபத்துவமாக இருக்கிறதுனால நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லித்தே ஆகணும். ஊருக்குள்ளே இருந்தால் சொந்தக்காரர் பந்தக்காரர் சொல்ல உறவுக்காரர்கள்னால தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வம்பு வழக்கு இது தாங்க சொன்னேன். ஒரு 6, 8 தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ துளாராசிக்காருக்கு இப்போ குரு தசையாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6, 8 கனெக்ஷன் ஆகி போச்சா, வெளியூர் வெளி மாநிலம் அப்படி நகர்த்தி கொண்டு போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு போயிடலாம். கேட்பாங்க, பல பஞ்சாயத்து நடக்குது சாமி, இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமான்லாம் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்காது. இங்கே குருதான் ஜெயிப்பார். 6, 8 சம்பந்தம், வெளியூரத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய தன்மை, வெளியூரத்துக்கு நகர்த்தி அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு தான் வரும். கொஞ்சம் உறவுக்காரர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுவிட்டு, உறவுக்காரர்களை கொஞ்சம் தள்ளி இருக்க வச்சுவிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே வாங்க, எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்போ வந்து மீண்டும் அடுத்து வந்து விருச்சிக ராசியை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.